அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு. செய்ய தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 20, தக்காளி 2, மிளகு 1/2 டீஸ்பூன், துவரம்பருப்பு 2 டீஸ்பூன், பூண்டு 7 பல், புளி கரைசல் 1 எலுமிச்சை அளவு. மிளகு உங்க காரத்துக்கு ஏற்ற போல நீங்க எடுத்துக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்ல பிரஸ் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு அரைக்க தேவையானதை சொல்லிடுறேன். மிளகு, பூண்டு, துவரம்பருப்பு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டா போதும். 3த்தையும் சேர்ந்து இந்த பதத்தை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வானலி எடுத்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு இப்போ வதக்க போறோம். இதுக்கு தேவையான காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. மிளகு, தக்காளி இதுல ஒரு ஆப்ஷன் தான். தக்காளி இல்லாமலும் இதை செய்யலாம். கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை இது இல்லை பெரிய வெங்காயமும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி ஆப்ஷன் தான். தக்காளி இல்லாமலும் செஞ்சுக்கலாம். இது தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் புளி தேவையானது ஒரு எலுமிச்சை அளவுக்கு இருக்கிற புளியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க, கரைச்சி. மிளகாத்தூள் நான் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு. புளி, மிளகாத்தூள், உப்பு 3த்தையும் சேர்த்து கரைச்சிக்கிறேன் நல்லா. வெங்காயம், தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ அந்த கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசல் இதுல மிக்ஸ் பண்ண போறோம். இந்த கரைசல் மிளகு, பூண்டு, துவரம்பருப்பு அரைச்சது. இது இந்த கரைசல் முதல்ல விட்டதுக்கு அப்புறம் இப்போ புளி கரைசலை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதி வரணும். கொதி அந்த நுரை ஓரத்துல விலகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரியும். கொதி வந்துடுச்சு. இதுல அந்த திக்னஸ் உங்களுக்கு இது கொஞ்சம் திக்கா வேணும்னா திக்கா, இல்லை இது போதும் அப்படின்னா அந்த அளவுக்கு வரைக்கலாம். இது சுட சுட சாப்பாடு போட்டு அது கூட சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.